இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியை வச்சு ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் பச்சை பட்டாணியை எப்படி செஞ்சாலும் அந்த பச்சை பட்டாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கை நீங்கள் எப்படி பண்ணாலும் உருளைக்கிழங்குடைய டேஸ்ட் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் உருளைக்கிழங்கை பொரியலுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கை நீங்கள் அவிச்சாலும் சரி பொரிச்சாலும் சரி, புதுசாக ஏதாவது ஒரு விதமாக ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் உருளைக்கிழங்கு வந்து வேறு லெவலில் டேஸ்ட் கொடுக்கும். இல்லை சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சாலும் கூட உருளைக்கிழங்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதனால தான் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எப்போவுமே சூப்பரான பொரியலாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சாச்சு. தாளித்ததுக்கப்புறம் சோம்பு அப்படியே தேய்ச்சி அதில் போடுங்க. அப்படி தேய்ச்சி போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வெந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் உடனே அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க வேணாம். வெங்காயம் மட்டும் எப்போதும் நெய்யில் அல்லது எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கணும். பொன்னிறமாக மாறுறது வரைக்கும் வெங்காயத்தை இப்படியே வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். வெங்காயத்தோடைய பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரியே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா கிரேவி மாதிரியே இருக்கும். சாப்பாட்லேயே அதை பிசைஞ்சு சாப்பிட்ற லெவலுக்கு இருக்கும். சில பேருக்கு தக்காளி பிடிக்காது அப்படின்பாங்க. அப்படி தக்காளி பிடிக்காதவங்க தக்காளியை வந்து சேர்த்துக்க வேணாம். இந்த பொரியலுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் அந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் போடலாம். ஆயில் ரொம்ப சேர்க்க வேணாங்க. வெங்காயம் வதங்குற லெவலுக்கு ஆயில் சேர்த்தா போதும். நம்ம இதை தண்ணியில் அப்படியே வேக வச்சு எடுத்துக்குவோம். தண்ணியில் வேக வச்சிங்கன்னா தான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மொறுமொறுன்னு வேணுங்கிறவங்க ஆயில் நிறையா ஊற்றி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஆயில் சாப்பிடும்போது ரொம்ப அளவாக சாப்பிடுங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய பொரியலில் தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். ஆயில் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தியிருந்தோம். அந்த ஆயிலோட ஃப்ளேவர் கொஞ்சம் இதில் மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா ஆயில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகி மிக்ஸ் ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம். சால்ட்டை ஆட் பண்ணும்போது தூள் உப்பாக இருந்தால் லெவலாக போடுங்க. கல் உப்பை யூஸ் பண்ணிங்கன்னா எப்போதும் போடுறத விட ரொம்ப கம்மியாக போடுங்க. ஏன்னா கல் உப்பில் அதிகமாக இந்த உவர்ப்பு தன்மை இருக்கும். நார்மலாக யூஸ் பண்ணுற தூள் உப்பு லெவலுக்கு கல் உப்பை யூஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இப்போ கல் உப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஏற்கனவே மசாலா மிக்ஸாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நம்ம எதையுமே மசாலா மிக்ஸாக இல்லைங்க. எல்லாமே தனித்தனி இன்க்ரீடியண்டாக தான் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாகவே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கல்லுப்பை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகுறது மாதிரி கல்லுப்பை வந்து நல்லா கிண்டி விடுங்க. இல்லைனா ஒரு சைட்லேயே அந்த உப்பு வந்து டெபாசிட் ஆயிரும். ஏதோ ஒரு சைடில் மட்டும் உப்பு அதிகமாகிருச்சு அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போ அந்த எண்ணெயில் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியை ஊற்றி தண்ணியில் நல்லா வேக வைப்போம். தண்ணியை ஊற்றியாச்சு. தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் இட்லி கொப்பரை மூடி எடுத்து அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். நல்லா ஸ்டீம்லேயே பாயில் ஆயிரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம திறந்து பார்த்துருக்கோம். நல்லா வெந்துருச்சு. ஆனால் இன்னும் வந்து அந்த தண்ணி வந்து சுண்டலை. தண்ணி சுண்டிருச்சு அப்படின்னா நமக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கிரேவி ஆட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படியே கூட நீங்கள் எடுத்து அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை இன்னும் நல்லா சுண்டி எனக்கு பொரியல் மாதிரியே வேணும், டிஷ் மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் நல்லா சுண்ட விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே சுண்டி ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டான சைட் டிஷ் வந்து ரெடி.